மீதமுள்ள 6க்கு 12 ஆடணும். மேட்சோட சட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க சவுந்தர். ஃபர்ஸ்ட் பால் டாஸ் பால் பனிஷ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்க ஃபீல்டர் நிக்சன் கேட்ச டிராப் பண்ணி பவுண்டரியும் பேருக்கு பவுண்டரி. வெல் பேட்டிங் முரளி. முதல் பாலே வெல்கம் பண்ணிருக்காங்க. செகண்ட் பால் நல்ல விக்கெட் பிடிச்சாங்க. அங்க நல்ல கீப்பிங்க கணேசன். இங்க விக்கெட் நல்லா அடிக்கிற முரளி தன்னோட விக்கெட் இருந்து வெளியே போறாங்க. மீதமுள்ள 4க்கு 8 ஆடணும். இங்க பேட்ஸ்மேன் இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆட வெல் பேட்டிங் முரளி. தேர்ட் பால் இறங்கி போனாங்க. பவுலர் பவுலர் எடுத்தாங்க. அங்க டைரக்ட் விக்கெட் பார்ப்போம். அம்பேர் காலிங் விக்கெட். 3க்கு 8 ஆடணும். குறுக்க போனாங்க. சரியான மீட் இல்ல. 2 தான் புஷ் பண்ணுவாங்க கண்டிப்பா. ரன்னிங் டீம் பார்ப்போம். நல்ல த்ரோ. இங்க ரன் 2க்கு 7 ஆடணும். இந்த பால் மேட்ச் பால் ஏதாச்சும் ஒரு பெரிய செட் ஆடியான கண்டிப்பா இந்த பால்ல டாட் பால் போட்டிருக்காங்க இந்த சுந்தர். அங்க ரன் அவுட்டும் கூட. வெல் கீப்பிங் கணேசன் தான். 1க்கு 6 அடிச்சா இங்க மேட்சை டிரா பண்ணலாம். நல்ல ஒரு ஹேக்கிங்ல டாட் பால் போட்டு முடிச்சிருக்காங்க. இந்த மேட்சை வின் பண்ணிருக்காங்க. பண்ணைப்பட்டி நல்ல பேட்ல இருந்துச்சு 2 பேத்துக்கு இடையில. இங்க முரளி விக்கெட் இருந்தா கண்டிப்பா மேட்ச் லாஸ்ட் பால் வரைக்கும் கொண்டு வந்திருப்பாங்க.